SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் சிந்தியாவிற்கு நீதி கோரி வீதிக்கு இறங்கிய மக்கள் தாய்க்கான போராட்டத்தில் பிஞ்சு குழந்தை. எலான் மார்க்சின் ஸ்டாலிங்கிற்கு அனுமதி. இலங்கையில் அத்தியாவசியமான தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு. 13 வயது சிறுமி கூட்டு பலாத்காரம், 60 வயது தாத்தா உட்பட 5 கைது. பாடசாலையில் மாணவர்கள் அதிரடியில் நேர்ந்த விபரீதம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்தியாவிற்கு நீதி கோரி பொதுமக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்னர் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருப்பு துணியால் தனது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதேவேளை குறித்த போராட்டத்தில் உயிரிழந்த சிந்தியாவின் தாயார் சிந்தியாவின் பிஞ்சு குழந்தையுடன் கலந்து கொண்டிருந்தமை பார்ப்பவர்கள் நெஞ்சங்களை கலங்கச் செய்திருந்தது. கடந்த மாதம் 28ஆம் தேதி சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயான சிந்தியா நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்திருந்தார். இலங்கையில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவையை வழங்குவதற்காக எலான் மார்க்ஸ் இன்ஸ்டாலிங் தனியார் நிறுவனத்துக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 12 முதல் அமலாகும் வகையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டில் மருத்துவமனை அமைப்பில் அத்தியாவசியமான தடுப்பூசிகளின் இருப்பு தீர்ந்துவிட்டதாக வைத்தியர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஜி சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இதனால் நோயாளர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மயக்கமடைந்த பின்னர் சுயநினைவை மீட்டெடுக்கும் நியோஸ்டிக்மைன் தடுப்பூசி மருந்து அநேகமான வைத்தியசாலைகளுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் மயக்க நிலையை அடைக்க பயன்படுத்தப்படும் லிக்னோஹைட் தடுப்பூசி மற்றும் மஞ்சள் காமாலையை தடுக்க நோயாளர்களுக்கு வழங்கப்படும் ஹெபடைட்டிஸ் பி தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. 13 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் 2 வருடங்களாக கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தனியார் பஸ் நடத்துனர் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் ஹொரணை ரொனமு பிரதேசத்தில் வசிக்கும் தனியார் பஸ் நடத்துனர், களுத்துறை தியகம பிரதேசத்தில் வசிக்கும் 3 மற்றும் அவரை வீடொன்றில் தங்க வைத்து ஊக்குவித்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 திருமணமானவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் 60 வயதுக்கு மேற்பட்ட தாத்தா எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் நகரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 2 மாணவர்கள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராற்றில் மாணவன் ஒருவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாணவர்களின் தகராற்றுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளையும் அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னார் சிந்தியாவிற்கு நீதி கோரி வீதிக்கு இறங்கிய மக்கள் தாய்க்கான போராட்டத்தில் பிஞ்சு குழந்தை. எலான் மார்க்சின் ஸ்டாலிங்கிற்கு அனுமதி. இலங்கையில் அத்தியாவசியமான தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு. 13 வயது சிறுமி கூட்டு பலாத்காரம், 60 வயது தாத்தா உட்பட 5 கைது. பாடசாலையில் மாணவர்கள் அதிரடியில் நேர்ந்த விபரீதம்.